கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி கேப்டன் விஜயகாந்த் உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த பல லட்சம் மக்கள் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களான ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய் உள்ளிட்ட நடிகர்கள் நேரில் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். நடிகர் சங்கம் சார்பாக விஜயகாந்திற்கு நினைவேந்தல் கூட்டம் நடைபெறும் என ஒரு வாரம் கழித்து சென்னை திரும்பிய விஷால் கேப்டன் நினைவிடத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்தி பின்னர் கூறியிருந்தார். இந்நிலையில் ஜனவரி 19ஆம் தேதி காமராஜர் அரங்கில் சினிமா பிரபலங்கள் மற்றும் விஜயகாந்தின் மகன்கள் சூழ நடைபெற்ற நினைவேந்தல் விழாவில் கமல் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பங்கேற்று பேசியுள்ளனர். இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய கமலஹாசன், விஜயகாந்த் யாருக்கும் பயப்பட மாட்டார். அவரது நேர்மையான கோபம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். யாராவது தப்பு செஞ்சா இறங்கி வந்து தைரியமா கேள்வி கேட்பார். இன்னைக்கும் கிராமத்து ஆள் மாதிரி கோபம் வந்துடுச்சுன்னா கேட்டுருவாரு. அது எந்த அரங்கமா இருந்தாலும் பயப்படவே மாட்டார். அந்த துணிச்சல் பல நேரங்களில் நடிகர் சங்கத்திற்கே உதவியாய் இருந்திருக்கு என கமல் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். நடிகர் ஜெயம் ரவி பேசும்போது சத்திரியனுக்கு சாவே இல்லை என ஒரே வார்த்தையில் பேசி விஜயகாந்திற்கு புகழஞ்சலி செலுத்தினார். தேவயானி, யோகி பாபு, சதீஷ் உள்ளிட்ட பலர் விஜயகாந்த் புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர்.